தூதர் பாடும் தேவ கானம் ராசா மூவர் சொல்லும் வாழ்த்து செய்தி அமைதி தேடி அழையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அழையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் இரண்டாவது திரி அமைதியின் மெழுகுதிரி. கடந்த வாரம் நம்பிக்கையின் மெழுகுதிரியை ஏற்றினோம். இந்த வாரம் அமைதியின் மெழுகுதிரியை நாம் ஏற்றுகிறோம். விசுவாசத்தோடு நாம் கடவுளிடம் திரும்பி வரும்போது அவர் நமக்கு அமைதி என்னும் கொடையை தருகிறார். இறைவாக்கினர் ஏசாயா இயேசுவை அமைதியின் மன்னர் என அழைத்தார். திருமுழுக்கு யோவான் வாயிலாக நம்மில் அந்த அமைதியின் மன்னர் குடிகொள்ள இறைவன் நம் இதயங்களை தயாரிக்கிறார். நாம் தேடும் அமைதி இயேசுவில்தான் உண்டு என்பதையும் அவர் நமக்கு அமைதி அருள்வார் என்பதையும் நினைவு கூறும் வகையில் அமைதியின் திருயை இந்த நேரத்திலே நாம் ஏற்றுவோம். மக்கள் அனைவரும் நான் சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை சொல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீரே உலகின் ஒளி, நீரே உலகின் ஒளி. இறைமகனே, இறைமகனே, எம் பாவங்களிலிருந்து எம்மை மீட்டருளும், எம் பாவங்களிலிருந்து எம்மை மீட்டருளும். நலிந்து போன மக்களின் வாழ்வில் நம்பிக்கையை தாரும், நலிந்து போன மக்களின் வாழ்வில் நம்பிக்கையை தாரும். அனைத்து நாடுகளுக்கும் அமைதியை அளித்தருளும், அனைத்து நாடுகளுக்கும் அமைதியை அளித்தருளும். புண்பட்ட நெஞ்சங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தருளும், புண்பட்ட நெஞ்சங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தருளும். ஆர்வமுடன் உம்மை நாடுவோருக்கு உம்மை நாடுவோருக்கு அன்பை அளித்தருளும், அன்பை அளித்தருளும். உம் திருப்பெயரால் கூடியிருக்கும் எம்மை ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எம்மோடு தங்கும், எம்மோடு தங்கும். எங்கள் அன்பு தந்தையே, எமக்கு நீர் தந்துள்ள நம்பிக்கைக்காக நன்றி கூறுகின்றோம். புனிதமாக நேர்மையாக வாழ்வின் வாயிலாக உம் திருமகனின் இரண்டாம் வருகைக்காக எங்கள் இதய குடில்களை தயாரிக்க அருள் பொழிந்தருளும். எமக்காக மனுவாகி எம்மிடையே குடிகொண்டுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழிகளை ஆயத்தம் செய்ய வேண்டும், நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் மனம் மாறியவர்கள் என்பதை நம்முடைய செயல்களில் காட்ட வேண்டும் என்று சொல்லி நற்செய்தியிலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாட்களிலே நாம் நம்மையே தூய்மையாக வைத்துக்கொண்டு
புனிதத்தில் நாம் வாழ, நம்முடைய பாவங்களுக்காக நம் மன்னிப்பை கேட்ட ஆண்டவரே, இதோ நீர் என்னுடைய உள்ளத்திற்குள் வர இருக்கிறீர், என்னுடைய இதய குடிலுக்குள் நீர் வாழ இருக்கிறீர். அதற்காக என் இதயத்தை நான் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய குற்றம் குறைகளிலிருந்து என்னை நீ மீட்டருளும், அதற்கான ஆற்றலையும் ஆசிரியம் தந்தருளும் என்று சொல்லி சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்தும் உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையும் எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதா, உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோளினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்க குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியான் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வோர் எவரும் இல்லை, கேடு விளைவிப்போர் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும்.
ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். நீதி தழை தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். நீதி தழை தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். நீதி தழை தோங்கும். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 15, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒரு வாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டர் ஆனார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டர் ஆனார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை
ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-12 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வளையொலியின் அன்பு நேயர்களே, திருவருகை காலத்தின் 2வது ஞாயிறில் இருக்கும் நமக்கு ஆண்டவர் முத்தான இறை வார்த்தைகளை கொடுத்து அமைதியின் வாரத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உலக அமைதிக்காக ஜெபிக்கவும் உள் அமைதிக்கான முன்னேற்பாடுகளை நாம் செய்யவும் அழைப்பு கொடுக்கிறார். 3 வாசகங்களையுமே நான் வாசித்தேன். மறையுரை தயாரிக்கிற பொழுது என்னுடைய மனதில் ஒரு அருமையான கதை வந்து விழுந்தது. அந்த கதையில் வருகிற கதை மாந்தரை மையமாக கொண்டே இன்றைய மறையுரையை அமைக்கலாம் என்று நினைத்தேன். தலைப்பாக நினைத்திருப்பது கதவு அருகே கடவுள் நிற்கிறார். கதவு அருகே கடவுள் நிற்கிறார். ஒரு சின்ன ஒரு கதையோடு ஆரம்பிக்கலான் இருக்கேன். சொல்லியாச்சு, இந்த 2வது வாரம் என்பது அமைதியை மையப்படுத்தியது. இந்த அமைதி 2 நிலைகளில் பார்க்கப்படுகிறது, உள் அமைதி, வெளி அமைதி. வெளியில் இருக்கிற அமைதியை முழுமையாக என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னா அது என்னுடைய கையில் அல்ல. இப்போ உலக அமைதிக்காக நம்ம ஜெபிக்கத்தான் முடியும். நானும் நீங்களும் போய் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் நின்று பஞ்சாயத்து பேசி அந்த பிரச்சனையை முடிக்க முடியாது. இன்றைக்கு பல இடங்களில் மதத்தை வைத்து பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழகம் உட்பட எல்லா இடங்களிலுமே அதற்கான அதை உருவாக்குவதற்கான அல்லது உருவாகி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதற்காக ஜெபிக்க முடியும்? மத நல்லிணத்திற்காக நம்ம ஜெபிக்க முடியும். அந்த நல்லிணக்கம் எனக்குள் இருக்க முடியும். என்னால் அடுத்தவர்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு வராமல், என்னால் அடுத்தவருடைய அமைதி கெட்டுவிடாத வண்ணம் பார்த்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம அதிகபட்சம் செய்ய முடியும்.
ஆனால் எனக்கு உள்ளே இருக்கிற அமைதியை என்னால் தக்க வைத்து கொள்ள முடியும், அதை இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றத தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மறையுரையில் ஒரு அக்காவும் தங்கச்சியும் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு போகிறாங்க, நம்முடைய விடுமுறைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ பாட்டி வீடு வந்து ஒரு பண்ணை வீடு போல் இருக்குது. அந்த ஊரில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்க நேரம் ஊர் திருவிழாவுக்கு போகிறாங்க. அப்படியே அப்போ ஊர் திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னு அந்த வாத்து கழுத்தில் வந்து இது போடுவாங்க தெரியுமா, இந்த வளையம் போட்டு பரிசு எடுப்பாங்க. அந்த வாத்து தண்ணிக்குள்ள நிறைய வாத்து இருக்கும், அந்த வாத்து கழுத்தில் போடணும். அந்த வாத்து சில நேரத்தில் ஒரிஜினல் வாத்தையே வச்சுருப்பாங்க. இந்த ஒரிஜினல் வாத்து கழுத்தில் இவன் போட ட்ரை பண்ணுறான், வாத்து லபக்கு லபக்குன்னு குனிஞ்சிருது. இவன் 5 ரூபாய்க்கு கொடுத்து டோக்கன் வாங்கி திருக்கி போடுறான், திருப்பி 10 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கி போடுறான், போட முடியல, அப்படியே கழுத்தில் தட்டி தட்டி போகுது. அதோடு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அந்த சின்ன பையன் ஒரு 15 வயது 10 வயது உள்ள 15 வயசு உள்ள பையன் வீட்டுக்கு வர்றான். பாட்டி கேட்குறா என்னாச்சு அப்படின்னு. பாட்டி இன்னைக்கு நான் அந்த வாத்து கழுத்தில் நான் ரிங்கு போடலான்னு அந்த விளையாட்டு விளையாண்டு இந்த பாட்டி நிறையா காசு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி விடுறா, சந்தோஷம் தானே, நீ வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம், 10 ரூபா 5 ரூபாலாம் பெரிய காசா, விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, என்னடா இது ஒரு வாத்து கழுத்தில் நம்மளால் ஒரு ரிங்கை போட முடியலையே, அது எட்டின தூரத்தில் நிற்கிற அந்த வாத்து கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்து பக்கமாக போகிறாங்கன்னு ஒரு வாத்து நிற்கிது. அப்போ அந்த வாத்து கழுத்தில் போடுறான் பெரிய வளையமாக ஒரு இரும்பு வளையத்தை போட்டு எடுத்து போட்ட உடனே அந்த வாத்து கழுத்தில் விழுந்தது, அப்படியே வாத்து மண்ணோட மண்ணை விழுந்துருச்சு. அப்படியே பெரிய இரும்பு வளையத்தை போட்ட உடனே தலையில் அடித்து அப்படியே வாத்து கீழே விழுந்துருச்சு. உண்மையான வாத்து, தோட்டத்தில் நின்ற வாத்து. இவனுக்கு என்ன செய்கிறேன்னே புரியலை. என்ன செய்யணும் தெரியாமல் டவக்குன்னு குழியை தோண்டி அந்த இடத்துல வாத்தை புதைச்சிட்டான். வீட்டில் நிறைய வாத்து இருக்குது, அதனால் அந்த வாத்தை யார் தேடுவாங்கன்னு தெரியாத மாதிரி புதைச்சி விட்டாச்சு. இதை மறைஞ்சிருந்து அக்கா பார்த்து விட்டான். மறைஞ்சிருந்தாங்க அக்கா அதை பார்த்துட்டு அவன் பையன் இந்த தம்பியை வந்து மிரட்டுற அதுக்கு எடுத்தாலும் சொல்லி அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பேத்தியை கூப்பிட்டு, எப்போ அந்த கிணத்துல வந்து தண்ணி இறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இறைக்க மாட்டேன், தம்பி வந்து இறைக்கிறான். அப்புறம் அந்த கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லி பேத்தியை சொல்கிறாங்க. இருங்க நான் தம்பியை போச்சுறேன்னு சொல்லி தம்பி தான் கடைக்கு போகிறேன். இப்படி அக்காக்காரி இதை பாட்டிட்ட உன்னை சொல்லி கொடுத்துருவேன் சொல்லி மிரட்டி பிள்ளைகிட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தம்பி ரொம்ப சோர்ந்துட்டான். என்ன அக்கா நம்மளை எவ்வளோ நாளைக்கு இப்படி மிரட்ட போகிறா, நாமளே போய் பாட்டிகிட்ட உண்மையை சொல்லி சரணடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பாட்டிக்கிட்ட போகிறார். சொல்கிறாரு, பாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க பாட்டி, என்ன பேராண்டி பண்ணிய அப்படி சொல்லி கேட்கும் போத அந்த பேராண்டி சொன்னாராம், இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய வாத்து நிற்கிது, அதில் ஒரு வாத்துக்கிட்ட நான் அந்த ரிங்கு போட்டு பார்த்து கிடைக்காதனால நம்ம வீட்டில் இருக்க வாத்து மேலே போட்டேன், அது ஒரு இரும்பு வளையத்தை போட்டேன், வாத்து கழுத்தில் அடித்து வாத்து செத்து போச்சு, உங்களுக்கு சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நான் தூக்கி புதைச்சிட்டேன், அதை அக்கா பார்த்துட்டு என்னை மிரட்டி வேலை வாங்குறா அப்படின்னு சொல்கிறார். உடனே பாட்டி சொன்னாங்களாம், நீ புதைக்கும் போத நானும் கதவருகில் நின்று பார்த்தேன் உன்னை, கதவருகில் நின்று நான் உன்னை பார்த்தேன், நீ அதை புதைச்சதையும் நான் பார்த்தேன், நீ எவ்வளோ நாளைக்கு தான் உங்கள் அக்காவுக்கு நீ பயந்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு உன்னை விட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன், இப்போ நீ திரும்பி வந்துட்ட, சந்தோஷம், பார்த்து போனால் போயிட்டு போகுது, யாருக்கும் பயப்படாத, இந்த உண்மையை நீ அன்னைக்கே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்களாம். நல்ல ஒரு அறநெறி நிறைந்த கதை. அந்த பாட்டி சொன்னது என்ன, நீ வாத்தை கொண்டது எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பாட்டி நிற்கிற இடத்துல நீங்கள் கடவுளை வச்சு பாருங்களேன், நம்ம செய்கிற எல்லா பாவங்களையும் கடவுள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், அதுவும் கதவருகே நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கான்றது நமக்கு தெரியாமையே பல நேரங்களில் நம்ம பாவங்களை செய்கிறோம். பல நேரங்களில் நீங்கள் பாவ சங்கீதனத்துக்கு நம்ம போகிறோமே, நம்ம பாவ சங்கீதத்தில் அந்த ஒப்புரவு அருளடையாளத்தில் போய் கடவுளுக்கு தெரியாத ஒரு பாவத்தை நம்ம சொல்ல போகிறது இல்லை, அவருக்கு தெரிஞ்சதை அவர்கிட்டே தான் நம்ம போய் சொல்ல போகிறோம். அதை நாம் சொல்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். எப்படி இந்த வாத்தை அந்த பேரன் கொலை செஞ்சு விட்டு கொன்னுவிட்டு எப்போ அந்த பேரனா வந்து சொல்கிறானான்னு அந்த பாட்டி எப்படி கதவருகே நின்று பார்த்து காத்து கொண்டு இருந்தார்களோ, அதுபோல தான் இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கிற தேவையற்ற காரியங்களை எல்லாம் வெளிக்கொணர்ந்து இறைவனோடு ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவின் வெளி அடையாளமாய் உள்ளடையாளமாய் இருக்கிற உள்ளீடாய் இருக்கிற அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கடவுளுக்கென்று தெரியாத காரியம் எதுவுமே இல்லை. கடவுளை மறைத்து கடவுளுக்கு மறைக்கப்பட்ட நிலையில் நம்மால் ஒரு காரியம் சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. ஏனென்றால் அவர் அனைத்தையும் கடந்து நிற்கிறார், அனைத்திற்கும் உள்ளிருக்கிறார். இன்றைக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அறிவியல் பயங்கரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு.
இன்றைக்கும் அறிவியலுடைய ஆராய்ச்சிக்கு எட்ட முடியாத, அறிவியலால் விளக்கி சொல்ல முடியாத பல காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 7 இதெல்லாம் வந்து பொது அறிவுக்காக நான் எடுத்து சொல்கிறேன். தெரிஞ்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சயின்ஸ் கேன் டூ எனிதிங். இல்லை, அறிவியலால் முடியாத காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரால் முடியக்கூடிய காரியமாக அது இருக்கும். என்னன்னா, நம்முடைய பிரெயின் இருக்கு இல்லையா, நம்முடைய மூளையில் அறிவு இருக்குது. ஓகே, நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற அவேர்னஸ், விழிப்புணர்வு எப்படி அறிவுக்கு வருகிறது அப்படின்றத இன்றைக்கு வர அறிவியலால் உணர்த்த முடியவில்லை. இந்த ஆரிஜின் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அது எங்கிருந்து வருது அப்படின்னு அறிவியலால் சொல்ல முடியல. ரெண்டாவது, தி பிகினிங் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த உலகத்தினுடைய தொடக்கம் எங்கே இருந்து வந்தது? பிக் பேங் தியரி அப்படின்றாங்க. அந்த பிக் பேங் தியரிக்குரிய அந்த முதல் உள்ளீடு எங்கிருந்து வந்துச்சு யாருக்குமே தெரியல. கடல்ல, நமக்கு கடல் தெரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த கடல்ல 80% கடலினுடைய பகுதிகளை இன்னும் அறிவியலால் போய் எட்டவே முடியவில்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. ஆனால் ஆண்டவருக்கு அது அறிந்திருக்கிறார். நம்மிடம் இருக்கிற அந்த மெமரி இருக்கு இல்லையா, மெமரி ஃபார்மேஷன் இஸ் த டீப்பஸ்ட் லெவல். நம்முடைய அந்த ஆள் மனதினுடைய ஞாபக சக்தி எவ்வளவு தூரம் அப்படின்றத இன்றைக்கு வரை அறிவியலால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். எப்படி எமோஷன்ஸ் வந்து வருது அப்படின்றத அறிவியலும் உளவியலும் ஓரளவுக்கு தான் சொல்றாங்க. ஆனால் அது முழுமையாக சொல்ல முடியவில்லை. சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை முழுமையாக சொல்ல முடியல. யாரால? அறிவியலால. ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடியவராக, காணக்கூடியவராக இருக்கிறார். ஹவு கிரியேட்டிவிட்டி, இன்ட்யூஷன்ஸ், அனிச்சை செயல்கள் நம்ம உடம்புல இருந்து வருது இல்லையா. ஒரு முள்ளு குத்தணும்னு டக்குன்னு கை போய் முள்ள புடுங்குது இல்லையா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது எப்படி நடக்குது அப்படின்றத அறிவியலால் முழுமையாக விளக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் விளக்கக்கூடியவராக இருப்பார். இஸ் இம்மார்டலிட்டி பயாலஜிக்கல் பாசிபிள் அப்படின்னா, உடலை, சாகாமையை, முதுமையை எப்படி தள்ளி போடுவது, அதை எப்படி அகற்றுவது என்பது தெரியாத விந்தையாக இருக்கிறது. அது கடவுளுடைய கரங்களில் இருக்கிறது. இப்படி அறிவியலால் சாதிக்க முடியாத, அறிவியலால் இன்னும் உற்றுநோக்க முடியாத இத்தனை காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அத்தனையும் அறிந்தவராக, தெரிந்தவராக இருக்கிற அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த மறையுரையில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக இருப்பது எதுவும் இல்லை. நாம் மறைவாக இருப்பதாக நமக்குள் மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை இறைவனுக்கு முன்பாக எடுத்து சொல்லி ஒப்புரவாக்கி, அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியில ஸ்நாபக அருளப்ப திருமுழுக்கு யோவான் அழைக்கிறார். மனம் மாறுங்கள். எப்பேற்பட்ட மனமாற்றமாக இருக்க வேண்டும்? மனம் மாறி ஆண்டவருக்கான வழியை செப்பனிடுங்கள், அவருடைய பாதையை ஆயத்தமாக்குங்கள் என்று இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான இறை பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அமைதியை நாம் இன்றைக்கு தேடுகிறோம். ஏன்? அமைதியின் அரசராக ஆண்டவர் வருகிறார். அப்படி வருகிற ஆண்டவர் உலகம் தர முடியாத ஒரு அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அது உலகம் தர முடியாத அமைதி, அது நிறைவான நிம்மதியான அமைதி, அது நிலையான அமைதியாக இருக்கிறது. பெரும்பாலும் தமிழில் அமைதி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆங்கிலத்தில் சைலன்ஸுக்கும் பீஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. சைலன்ஸ் அப்படின்றது வெளிப்புற அமைதி, வெளிப்புறத்தில் ஒரு சத்தமற்ற நிலை. அதான் வெளிப்புற அமைதினா சத்தமற்ற நிலை. சைலன்ஸ் வெளிப்புற சத்தமற்ற நிலை. ஆனால் பீஸ் அப்படின்றது உள்ளூர ஒரு நிறைவு, உள்ளூர எனக்குள் நான் உணர்கின்ற ஒரு நிறைவு. எப்போ இந்த தமிழ்லேருந்து நம்முடைய திருப்பலி ஜபங்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றினாங்க இல்லையா, அப்போ நான் 2019 நான் சின்ன ஃபாராக இருந்துட்டு அப்போ சின்ன ஃபாராக தான் இருந்தேன். அப்போது இந்த சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் அப்படின்ற இந்த அருமையான அந்த வார்த்தையை நான் ஒன்றும் அந்த காலத்தால் இல்லை, ஆனால் எனக்கே அது பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை தான். சமாதானம்னு இருந்த அந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க, புது மொழிபெயர்ப்புன்னு சொல்லி அமைதின்னு மாற்றினாங்க. அப்போ எங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா குருக்களுக்கு முன்னாடி அதற்கான விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. 1000 விளக்கங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த விளக்கங்கள்லாம் விவிலிய அடிப்படையில் சரியாக இருந்துச்சே ஒழிய, ஆனால் செயல்பாட்டு அடிப்படையில் அது உணர்வு பூர்வமாக ஒன்றவே இல்லை. அந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சொல்லுகிற பொழுது அமைதின்னு சொல்கிறதுக்கும், எப்படியோ இந்த கோர்ட்டில் குமஸ்தா உட்காந்துட்டு அமைதி சைலன்ஸ் சொல்கிற மாதிரி அது இருக்கும். ஆனால் உண்மையிலேயே சமாதானம் அப்படின்றத சரியான சொல்பதமாக இந்த இடத்துல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் கொண்டு வர நினைத்தது அமைதியை அல்ல, சமாதானத்தை. அமைதியை வெளிப்படையாக பார்க்க முடியும், ஆனால் இந்த சமாதானத்தை தான் உள்புறமாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வருகிறேன். எப்படிப்பட்ட அமைதி அப்படின்றது தான் முதல் வாசகம் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறது.
ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. நான் முதல்வர் ஆனால் அப்படின்னு நம்ம இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டாலின் ஐயா முதல்வராக இருக்கிறார் இல்லையா, நான் முதல்வர் ஆனால் என்ன செய்வேன், இன்னைக்கு மோடி ஐயா நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார், நான் பிரதமர் ஆனால் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்படின்னு உங்களுக்கு ஒரு கற்பனை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த நாட்டினுடைய முதல்வர் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்கும் போதே ஒரு கற்பனையில் தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்லுவோம். நான் பாலும் தேனும் பொரியக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடை மாட்டுவேன், எல்லாருமே ஏழை என்ற பாகுபாடு, ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாத நாட்டை உருவாக்குவேன், ஜாதி மதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவேன், எல்லோருக்கும் கல்வி அறிவு என்கிற நிலையை உருவாக்குவேன், ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது போலத்தான் எசையா இந்த இடத்துல அவர் காண விரும்பிய ஒரு உலகத்தை பற்றி சொல்லுகிறார். அவர் காண விரும்பிய ஒரு சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்க முடியும், அது எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கணும்னு எசையா ஒரு கனவு காண்றாரு. அதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகம். ஓனாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். கற்பனையில கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது, ஆனால் ஏசாயா கற்பனை கொள்ளுகிறார். ஆட்டுக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். யாரும் பசுவுடைய கண்டும் கரடி கண்டும் சேர்ந்து படுத்து கிடக்குமா? இது நினைக்கும் போது என்னடா முட்டாத்தனமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது இரவும் பகலும் ஒரே நேரத்தில் சேர்ந்து இருப்பது எப்படி சாத்தியமாகும்? ஒன்று இரவு இருக்கிற நேரத்தில் பகல் இருக்க முடியாது, பகல் இருக்கிற இடத்துல இரவு இருக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. பசுவும் கரடி குட்டியும் எப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஆனால் எசையா கனவு காணுகிறார். இது எப்போது சாத்தியமாகும் அப்படின்னா, எல்லோரும் நிறைவோடு இருக்கிற பொழுது, எல்லோரும் காழ்ப்புணர்ச்சியற்று ஒருவரை ஒருவர் சகோதர மனப்பான்மையோடு நேசிக்கிற பொழுது அது சாத்தியமாகும் அப்படின்ட்டு எசையா அந்த கனவை காணுகிறார். இந்த கனவை நனவாக்குவதற்குத்தான் கத்தாத செம்மறியாக ஏசாயா முன்மொழிந்த அந்த அரசராக பாலநேசு இந்த மண்ணில் வர இருக்கிறார் இன்னும் 2 வாரங்களிலே. இதைத்தான் ஏசாயாவுடைய கனவு, அது இயேசுவின் மூலமாக, மெசியா மூலமாக நிறைவேறும் என்பதை அவர் சொல்லுகிறார். அதை பாருங்க, இன்றைக்கு 2வது வாசகம் அதை ஒட்டியே அப்படி அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரே மனத்தவராய் இருங்கள். அப்ப மேல ஏசாயா கண்ட இந்த கனவு, சிங்கக்குட்டியும் கரடிக்குட்டியுமா படுக்க போகுது. அவருடைய கற்பனையில் அவர் சொல்றார், ஒரு கவிஞராக, ஒரு இறைவாக்கினராக தனக்குள் இருக்கிற அந்த அமைதி நிறைந்த உலகத்தை, சமாதானம் நிறைந்த உலகத்தை அவர் கற்பனை பண்ணி பார்க்கிறார் இல்லையா. அது சாத்தியமாகறதுக்கான வழியைத்தான் இன்றைக்கு 2வது வாசகம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன செய்யணும்? ஒரே மனத்தவராய் இருங்கள். என்ன செய்யுங்க? ஒரு மனம் கொண்டவராக இருங்கள். பசுவுடைய கண்டும் கரடியுடைய குட்டியும் சேர்ந்து இருக்குதுன்னா 2 பேரும் ஒரே மனசுல இருக்கும் போது எப்படி அங்க பகைமை வரும்? அதைத்தான் இங்க சொல்றார், ஒரே மனத்தவராயிருங்கள், நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒருவாய்பட போற்றி புகழ்வீர்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறது இன்றைய 2வது வாசகம். அப்போ ஒருவரை ஒருவர் நம்ம ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, இன்றைக்கு அந்த ஏற்புடைமைக்கு, சகிப்புத்தன்மைக்கு தடையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் ஒப்புரவில்லாத தன்மை. அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலும் சரி, இன்றைய நாளினுடைய மையமாய் அமைந்திருக்கிற அந்த சமாதானத்தின் கூறுகளை இந்த 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எங்கு அமைதி இருக்கிறதோ அந்த இடத்தில் சமாதானம் நிலவும். இந்த உலகம் தர முடியாத அமைதியை ஆண்டவர் தருகிறாரே, அந்த அமைதி வெளியில் இல்லை, அது உள்ளத்தில், ஆன்மாவில் ஊற்றெடுக்கிறது. அந்த ஆன்மா அமைதியின் பிறப்பிடமாய், சமாதானத்தின் பிறப்பிடமாய் மாறுகிற பொழுது அழுக்காறுகள், தேவையற்ற காரியங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு சின்ன கதையில நிகழ்வு. லியோனார்டோ டா வின்சி இவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய ஒரு ஓவியர். அவர் வரைந்த பல ஓவியங்கள்ல இன்றைக்கும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியமாக இருப்பது ஆண்டவருடைய ராபோஜன நிகழ்வு, அந்த இறுதி இரா உணவு, லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இது. அப்ப அந்த இது வரைஞ்சு கொண்டிருக்கிறாரு. அந்த வரைகிற நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான். அவருக்கு போட்டிக்கு நிறைய ஓவியர்கள் இருப்பாங்க இல்லையா. இவர் பெரிய பெரிய ஓவியங்கள்லாம் வரைஞ்சு உலக புகழ் பெறதை பார்த்துட்டு ஒரு பெயிண்டர், அவரை போல இன்னொரு ஓவியர் என்ன பண்றாரு, இவர் பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய வதந்திகளையும் அவப்பெயர்களையும் அவச்சொல்களையும் பரப்புறார். இது ஒரு கட்டத்தில் டாவின்சியால பொறுக்க முடியல, போய் கண்ணாப்புன்னு வச்சு வாங்குன்னு வாங்கிறார். ஒரு பெரிய ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஆகி போகுது. தீ பறக்க அங்க பயங்கரமான பேச்சு, கடுப்புல வர்றாரு. அப்படின்னா ஒரு மனுஷனாடா அப்படின்னு தேய்த்துட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே வேலை நடக்கணுமே, டக்குன்னு பார்க்குறாரு. அந்த நேரம் பார்த்து யூதாசுடைய முகம் என்ன வரையாமல் இருந்துச்சு. டக்குன்னு அவருடைய எதிரியாக பார்க்கப்படக்கூடிய இவருடைய பெயரை கெடுத்த அந்த பெயிண்டர், அவருடைய சக
ஓவியருடைய முகத்தை அப்படியே மனசில் நினச்சிட்டு கிடுக்கிடுன்னு வரைஞ்சாரு. அது அப்படியே தத்துருவமாக யார் மாதிரி வந்துருச்சு? யூதாஸ் போல வந்துருச்சு. ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா என் பெறையா கெடுக்கிற, காலத்துக்கும் இந்த ஓவியம் பேசப்பட போகிறது, காலத்திற்கும் நிற்க போகிற இந்த ஓவியத்தில் இருக்கிற எல்லோராலும் வெறுக்கப்படுகிற யூதாசுடைய முகம் உன்னுடைய முகம் அப்படின்னு இவர் உள்ளூர பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறார். என்னை நீ பேரக்கெடுத்த, தலைமுறையா உனக்கு யூதாஸ்ன்ற பட்டத்தை நான் இந்த படம் மூலம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப மகமதாக இருந்தார். அப்படியே முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா வரைகிறாரு. எல்லா சிலைகளையும் வரைகிறாரு, மேசைகள் வரைகிறாரு, கிண்ணங்கள் எல்லாம் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக இயேசுடைய முகத்தை வரையணும். இயேசுடைய முகத்தை வரைஞ்சிட்டார். வர்றவங்க எல்லாரும் வாவ், எல்லாருமே பயங்கரமா பார்த்து ரசிக்கிறாங்க. அதை ஒவ்வொரு பகுதியை சொல்லி அவருக்கு உற்சாகப்படுத்துறாங்க. ஆனால் வர்றவங்க எல்லாருமே ஜீசஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஜீசஸுடைய முகத்தை சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷம் இல்லை. கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு கொஞ்சம் குறையுது, அதில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சுட்டி காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அவர் ரீபெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஓகே, எப்படியா கொண்டு வந்துடலாம். ஒரு கட்டத்து மேலே லியோனார்டோ டா வின்சி அவர்னாலேயே டயர்ட் ஆகிட்டார். ஏன் வரமாட்டேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது நினைக்கிறாரு, தனக்குள்ள இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த பழி வாங்குகிற எண்ணம் இருந்துச்சு பார்த்தியா, பழி வாங்கிட்டேன்ற ஒரு மமதை இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அவருக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வருது. நேரடியாக போகிறார். அந்த ஓவியரை கூப்பிட்டார். தான் எதிரியாக கருதக்கூடிய அந்த ஓவியரை கூப்பிட்டார். சொல்லிட்டார் அவர்கிட்ட உண்மையை. மன்னிச்சுக்கோ, அந்த இதில் நான் வரைஞ்சிருக்க யூதாசுடைய முகம் உன்னுடைய முகம்தான், கோபத்தில் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இருவருமே ஒப்புரவாகிறார்கள். ஒப்புரவாயிட்டு உன்னுடைய முகத்துக்கு போல நான் வேற ஒரு முகம் வரைகிற சொல்லி வேற ஒரு முகத்தை கற்பனை முகமாக யூதாஸ் வரைந்து முடிச்சுட்டு அப்படியே அந்த கையோடு அப்படியே ப்ரெஷ் எடுத்து பெயிண்ட் எடுத்து அப்படியே அழகாக வரைகிறாரு. இயேசுடைய முகம் அருமையாக வருகிறது. கோபத்தோடு இருக்கிற போது அவர் பயன்படுத்திய அதே ப்ரஷ் தான், அதே பெயிண்ட் தான், அதே கற்பனை திறன் தான். ஆனால் இப்போ எப்படி சரியாக வந்துச்சு அப்படின்னா, உள்ளத்தில் அழுக்காறு இல்லாமல் அங்கு சமாதானத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த உள் அமைதி, அந்த உள் சமாதானம் அவருக்கு அப்படியே வெளியில் வருகிற பொழுது அது கனிதரக்கூடிய ஒன்றாய் வருகிறது. இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்கிறோம், கனிதராத மரங்கள் எல்லாம் வெட்டப்படும், நீங்கள் நல்ல கனிதரும் மரங்களாக இருக்க வேண்டும். எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த மரம் கனி தரவில்லை என்று சொன்னால், எல்லாமே இருந்து நல்ல கனி தரலை அப்படின்னா அந்த மரம் இருந்து என்ன பண்ண? எல்லா ஊர்லேயுமே அரளி மரம் இருக்குது, எல்லாரும் அதில் அரளிக்காயின்னு ஒன்று காய்க்குமே, அந்த மரம் பார்க்கறதுக்கு பச்சை பச்சேன்னு இருக்கும். ஆனால் அந்த மரத்தை யாரும் விரும்புறது இல்லை. ஏன்? அது காய் சரியில்லை, அதுலேருந்து வருகிற அந்த ஈல்டு, அந்த பலன் சரியில்லாதனால அதை யாருமே அதை நினச்சி பார்க்கறது இல்லை, அதை பெருசாக கொண்டாடுறது இல்லை. ஆனால் பழம் தரும் மரமாக இருந்தால், பழம் தருகின்ற மரமாக இருந்தால் அதை நம்ம எவ்வளோ தூரம் கொண்டாடுறோம், அதை எவ்வளோ தூரம் ரசிக்கிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்லுகிறார், கனிதரும் மரங்களாக நாம் இருக்க வேண்டும். கனிதரும் மரமாக இருப்பதற்கு தான் நம்ம முதல்ல சொன்ன காரியம், அந்த சமாதானம் உள்ளூர நமக்குள் தங்கி இருக்க வேண்டும். அன்பான இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தில் இருக்கிற நமக்கு 2 முக்கியமான நிகழ்வுகளை என்னுடைய மறையுறையில கொண்டு வந்திருக்கிறேன். 2 கதைகளோட வச்சுக்கொள்ளலாம். 1வது கதை லியோனார்டோ டா வின்சியுடைய அந்த ஓவியத்திலிருந்து வெளிப்பட்ட உண்மை. அந்த பாட்டிக்கிட்ட அந்த பையன் மறைச்சதை பாட்டி சொன்ன அந்த கதை தான். கதவருகே நின்று நான் உன்னை பார்த்து கொண்டு இருந்தேன். அன்புரை பிள்ளைகளே, இந்த திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தில் உள் அமைதியை பெறுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவர் உன் இதய கதவின் அருகில் என்று பார்த்து கொண்டிருக்க போகிறார். நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் அது நல்வண்ணமாக இருக்கும் என்றால் அதை ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் சமாதானமாய் அமைதியாய் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் தங்க வேண்டும் என்று ஆராதனை வலைவழியின் வாயிலாக உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறை அமைதி உங்களோடு என்றும் தங்கட்டும். உலக அமைதியும் சமாதானமும் நம்மில் நிறைவாய் நிறைந்திட எல்லோரும் ஒன்றுபட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ அமைதியின் தூதனாய் என்னை அளிக்கின்றேன் இறைவா, உந்தன் கருவியாய் என்னை மாற்றும், உந்தன் சாட்சியாய் ஒரு மாற்றும், உறவின் பாலமாய் பயன்படுத்தும். அமைதியின் தூதனாய் என்னை அளிக்கின்றேன் இறைவா. எங்கே பகைமை நிறைந்துள்ளதோ அங்கே உறவை வளர்த்திடுவீர், எங்கே தீமை நிறைந்துள்ளதோ அங்கே அன்பை வளர்த்திடுவீர். நீதியின் பாதையிலே மக்கள் யாவரும் நடந்திடவே நிலையில். அன்பிமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கிட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவெல்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொப்ப கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஒளிச்செருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருவுள்ளும் திருப்புக்கும் தன்னை கொள்ளாக்காமல் பெருவக்கத்தின் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமொழிக்கும் மறுமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திறமை காத்து நித்திய வாழ்விப்பார். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.